சார் இப்ப நீங்க சொன்ன விஷயங்களை கடந்து ஒரு 5 விஷயத்த சொன்னீங்க. ஆர்டிகல் 370 சொன்னீங்க, அயோத்தி ராமர் கோவில் சொன்னீங்க, காசி விஸ்வநாதர் கோயிலுடைய புனரமைப்பு சொன்னீங்க, சிஏஏ சட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொன்னீங்க, உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததை சொன்னீங்க, அப்புறம் வேற என்ன சொன்னீங்க, என்ஆர்சி கொண்டு வர போறோம்னு சொன்னீங்க. இதை தாண்டி சார் வேற எந்த ஊழலுமே நடக்கலன்னு சொன்னீங்க. இங்க சிஏஜி ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுத்தது. அந்த ரிப்போர்ட்டுக்கு இப்போ வர சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் ஒரு பெரிய விளக்கத்தை எல்லாம் கொடுக்கல. இங்க இந்த நாட்டில் இருக்கிற எந்த ஊடகங்களும் அதை பத்தி பேசல. அதை விட்டுருங்க, அது வேற விஷயம். ஆனா இதை தாண்டி சார், இதை தாண்டி சார் பேசுறது ஆடியோ வைங்கப்பா. நான் பதில் சொல்றேனே சார். இதை தாண்டி வேற விஷயங்கள் ஏதாவது இருக்கா உங்களுக்கு சொல்றதுக்கு? நாங்க இதை செஞ்சிருக்கோம் அதை செஞ்சிருக்கோம்ட்டு. சார், காங்கிரஸ் ஆட்சி செஞ்சப்ப பொருளாதாரத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது 11ஆம் இடத்தில் இருந்தது. இன்னைக்கு 5ஆம் இடத்துல 4 லட்சம் கோடி டாலரை தொட்டு வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? ஜிடிபி 6.5%. இரண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டுக்க பிரதர், கொரோனா வந்தது, உலக நாடுகள் பாதிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, போலியோ வந்தப்போ இந்தியாவுக்கு மருந்து சேரக்கு 30 ஆண்டுகள் ஆனது. சரி, கொரோனா ஒரே வருடத்தில் 2 மருந்துகளை கண்டுபிடித்து சாதனை படித்தது நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நம்முடைய மத்திய அரசு. அது மட்டுமல்ல, 110 நாடுகளுக்கு நாங்கள் மருந்தை ஏற்றுமதி செய்தோம். வல்லரசாக மாறுகின்ற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பாரத் பிரதமர் சொல்றாரு 2047 பொருளாதாரத்தில் நாங்கள் முதலிடத்துல வருவோம் அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டேன்னா, இது எல்லாமே சாதனைகளை பட்டியலிட்டால் சத்தியம் டிவில ஒரு நாள் ஃபுல்லா வேணும் எங்களுக்கு. அவ்வளவு சாதனைகள் நான் குறைச்சு சொல்லிட்டு இருக்கேன். வெறும் அரசியல் மட்டும், வெற்று அரசியல் மட்டும் காங்கிரஸ் என்பது எதிர்காலம் இல்லை. இன்னொன்னு சொல்றேன், கரீபி அட்டாவ் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க. கரீபி அட்டாவ் பெரிய கோஷமா இருந்தது அவங்க இருந்தப்போ. பட் கரீபி மக்களுக்கு கரீபி அட்டாவல, கரீபி போகல. ஆனா கரீபி யாருக்கு போச்சுன்னா காங்கிரஸ் போய் அவங்க பணக்காரனா மாறினாங்க. இன்னைக்கு நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையோட 5000 கோடி சொத்தை வெறும் 50 கோடிக்கு வாங்கி இருக்கிறது காங்கிரஸ் உடைய குடும்பம். என்ன இருக்க சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் நாங்க ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது 80,000 குடும்பங்கள் வறுமையில் இருக்குன்னு சொல்லி நாங்க இலவசமாக விலையில்லாத ரேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு அதை குறைப்பதற்கு ஏறக்குறைய 25 கோடி பேரை நாங்க வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய 10 ஆண்டு காலத்துல செய்யற ஒவ்வொரு விஷயங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 3 கோடி மக்களுக்கு எங்களுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது. சார் இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க இந்த கொரோனாவுக்காக மட்டும் சொன்னதுனால, இந்த வேக்சின்காக நாங்க சொன்னதுனால, இந்திய அரசாங்கம் சார் இந்த வேக்சின் இது விவகாரத்துல பாரத் பயோடெக்னுடைய இவங்க கிட்ட கொள்முதல் செய்யறதுக்காக, பாரத் பயோடெக் கிட்ட கொள்முதல் செய்யறதுக்காக அவங்க கிட்ட தான் இந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு ஐசிஎம்ஆர் ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆமா, இவங்க கிட்ட மொத்தம் சார் இந்த கோவிட் வேக்சின்காக நான் இந்த தகவல் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டத்துல இந்தியாவுடைய சுகாதார அமைச்சகத்துக்கிட்ட மொத்தம் இந்திய அரசாங்கம் எவ்வளவு வேக்சின் வாங்கினதுங்கிறத நான் உங்ககிட்ட கொஞ்சம் சொல்றேன். மொத்தமா வாங்கினது எவ்வளவு அப்படின்னா 34,515 கோடிக்கு வாங்கினாங்க சார். 34,515 கோடி. சரிங்களா? ஆமா. இதுல பாரத் பயோடெக்னுடைய வேக்சினுடைய அந்த இன்னோவேஷனுக்கு தான், அந்த மருந்தினுடைய தயாரிப்புக்காக தான் இந்திய அரசாங்கம் பணம் கொடுத்தது. அதுக்கு எவ்வளவு அந்த பாரத் பயோடெக் கிட்ட இருந்து எத்தனாயிரம் கோடிக்கு வாங்கினாங்கிறத சொல்றேன். இதெல்லாம் நான் ரொம்ப ரிட்டர்னா வாங்கி வச்சிருக்கக்கூடிய பேப்பர். 7,753 கோடிக்கு தான் பாரத் பயோடெக் கிட்ட இருந்து வாங்கினாங்க. சீரம் இன்ஸ்டிடியூட் கிட்ட இருந்து வாங்கினது எவ்வளவுனா, இவங்க ஃபாரினுடைய ஃபார்முலாவை வாங்கி இங்க மருந்து தயாரிச்சாங்க. இவங்க கிட்ட இருந்து வாங்கினது எவ்வளவுக்கு வாங்கி இருக்குது இந்திய அரசாங்கம் அப்படின்னா 26,761 கோடி. ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸ்புட்னிக்ல இருந்து வாங்கி இருக்கோம். ஸ்புட்னிக்ல வாங்கி இருக்கோம். இல்ல, ஸ்புட்னிக் எல்லாம் வாங்க கிடையாது சார்.
ஸ்புட்னிக் எல்லாம் வாங்க கிடையாது வந்திருக்கு, அங்க இருந்து ஸ்புட்னிக்ல இருந்து சார் கிடையாது. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் ரொம்ப ரிட்டனா வாங்கி வச்சிருக்கக்கூடிய விஷயம் இது. நான் ரெக்கார்ட கையில வச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். ஸ்புட்னிக் கிட்ட இருந்து இங்க வேக்சினே போடல சார். ஏன் சார் தவறான தகவல் சொல்றீங்க? சார் அங்க இருந்து வந்திருக்கு சார், சென்னைக்கு வந்திருக்கு சார் ஸ்புட்னிக்ல இருந்து. என்ன சொல்றீங்க நீங்க? சார் HLL லைஃப் கேர் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் நோடல் ஏஜென்சி சார் கோவிட் வேக்சின். சார் வெளிநாட்டில இருந்தும் நமக்கு ஆரம்ப கட்டங்கள்ல வெளிநாட்டில இருந்து ஸ்புட்னிக்ல இருந்து மருந்து வந்து சார் நமக்கு ஒருவேளை வாங்கி இருக்கலாம் சார். ஆனா பட்ஜெட்டே மொத்தம் இல்ல சார், ஆரம்பத்துல அங்கதான் வாங்கணும். அதையும் சொல்லுங்க சார். வந்ததே மொத்தம் கொள்முதலே 36,000 கோடி சார். அவ்வளவுதான் சார். இதுல 15,000 கோடி ரூபாய் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட கடனு. நீங்க என்ன சாதனை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க மொத்தம்? சார் மருந்த தயாரிச்சதே சாதனை சார். சார் மருந்த தயாரிச்சதே சாதனைங்கிற நானு. சார் தயாரிக்கப்பட்ட மருந்தோட ஃபார்முலா வாங்கி தான் தயாரிச்சாங்க. சார் 30 வருஷம் போலியோவுக்கு மருந்து இல்ல, வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். நீங்க ஒரு வருஷத்துல 2 மருந்து இந்தியா தயாரிக்குது. அதான் பெருமைக்கிறேன் நானு.